சரி ஓகே தங்கச்சிம்மா வணக்கம். வணக்கம். என்ன பேர் பிள்ளைக்கு? தேன் நிலா. உங்க பேர் இல்லையா? வாசல்ல போட்டுருக்காங்க. அட்ரஸே உங்களோட பேர் தான் நினைக்கிறா. தேன்லாண்டு தேன் நிலா வீதியா? இப்போ தேன் நிலா பந்தல் சேவை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தெரிஞ்சிருந்தா அவங்கள கூப்பிட்டுருமே. சரி வார வருஷம் நான் கல்யாணம் ஆக போதும். பந்தல் சேவை போட்டுருவீங்களா? அப்படியா? அங்கே பார்க்கக்கூடாது. உங்களோட தேன் நிலா பந்தல் சேவை உங்களோட பேர்லாம் இருக்குது. அது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி. சொந்தமாக எடுக்கலாம் முடிவு. பிரச்சனை இல்லை. சரியா? செஞ்சிருக்கீங்களா? அப்படியா? நாள் ஓமா சத்தியங்கட்டு சத்தியங்கட்டு நம்ப மாட்டேன். சத்தியம் ரைட். அப்போ எத்தனை நாள் படிக்கிறீங்க? ஓஎல். நல்லா படிக்கிறீங்களா? எல்லாம் மழை தான் ரெண்டு போத்தி முடின்னு படத்துன்னு தெரியா? நல்லா படிக்கிறீங்க. சூப்பராக படிப்பீங்க. நல்லா படித்து 9 எடுப்பீங்க. ஷூரா. வாழ்த்துக்கள். அதுக்கு 9 எடுக்கிறேன்னா சிம்பிளாக படிங்க. ஹார்ட் ஒர்க் வேணாம், ஸ்மார்ட் ஒர்க் இருந்தால் காணும். சரியா? ரைட். அப்போ நல்லா படித்து அப்புறம் கேம்பஸ் போய் அப்புறம் என்ன போகிறீங்க? அதுக்கெல்லாம் எனக்கு கேம்பஸ் போகிறது இல்லை. ஏதோடய முடிச்சுட்டாக்கணும், கொமர்ஸை படிச்சுட்டு அடிச்சுட்டாக்கணும். இப்போ அப்படி தான் எல்லாம் செய்யணும். பிறகு இப்போ ப்ரைவேட் கோர்ஸில் எடுத்து போகிறோம். அப்படி தானே? ஏன் பேங்க் மேனேஜர் காசு என்ன பிடிக்கணும்? எல்லாம் பேங்கில் போய் இந்த மேனேஜ்மெண்ட் பார்த்தா ஆசை வந்துட்டு. அப்படி ஏன் அந்த ஆசை வந்தது பிள்ளைக்கு? நல்ல சம்பளமா? நானும் தான் நல்லா உழைக்கிறேன் ஒரு மாதம். அதுக்காகவா? சரி. ஒருவேளை அந்த சில பேருக்கு அது பிடிக்கும். பேங்கில் போய் அந்த காசுகளை எண்ணி நான் கதையை கூட போயிடுவோம். இது போயிட்டுமா? சாரி எல்லாம் கட்டியே தண்ணி லுக்குடாகும். ரைட். நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாக வாழ்த்துக்கள். கொஞ்சம் பிள்ளைதாயகம்னு சொல்லுங்க. அதான் ரைட்டா? அப்போ பிள்ளைக்கு முதல்ல எங்களுடைய டிஎன்டி சர்ப்ரைஸ் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்களுக்கு ஞாபகம் இருக்கே மறக்கையில் நிலா டவுனில் போட்டிருக்கேனே. சரி நல்லா இருக்கு. ஏன் தேனை காணது? அங்கதான் பார்க்கலாம். ஏன்டா செஞ்சு தரல எனக்கு? இவன் ஒவ்வொரு கேள்வி கேட்டு சாக்கொள்றான் மாதிரி. அப்படியா? ரைட். முதல்ல இதை வாங்குவோம். ரைட். இப்போ சாக்லேட் பாஸ்கெட் நிறைய வெரைட்டியாக இருக்குது சாக்லேட். சரியா? தனியாக எடுத்துக்கொள்ளாதீங்க. அண்ணாங்க கொடுங்க. நான் இங்கே இருக்க போகிறேன். மழை விடுக்க மாதிரி போகிற ஐடியா இல்லை. ஓகே. அப்போ இன்னும் இதை கூட சாப்பிட்டு முடிச்சிடலாம். அது சரியா? டீல் ஓகே. அங்கே வைங்க. அது சார் சரி என்ன இதே முடியும். சரி என்னென்ன கெஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுவா? உடுப்புல என்ன உடுப்பு? என்ன அப்படியே சொல்றாள்? என்னன்னு தெரியும் பிள்ளை? காப் சாரி என்று யார்ட்டையும் கேட்டனி ஆச்சு. அப்ப பெருசா இருந்தா காப் சாரி. ஏன் பாட்டி புறக்கு இருக்காது. ஆனா சரியா கண்டுபிடிக்கிற ஏதோ ஒன்று இருக்குன்னு மட்டும் தெரியுது. சரி ஓப்பன் பண்ணி பாருங்க. கிஃப்ட்ல ஏராளமா இருக்கு. மழை கொண்டு ஓப்பன் பண்ணுவோமா? வா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹாஃப் சாரி தான். பிடிச்சிருக்கா? அழகா இருக்கேனே. அப்போ எந்த கோயில் போட்டு போகிறீங்க? எந்த கோயிலுக்கு கட்டுற ஐடியா இருக்கு? ஆஞ்சநேய கோயிலுக்கு. நீங்கள் ஆஞ்சநேயர் பக்தியா? ஹாஃப் சாரி. அப்போ ஆஞ்சநேய கோயில் கட்டு போட்டு வந்திருக்கு. அழகா இருக்குல்ல? பிடிச்சிருக்குல்ல? ரைட். நாங்கள் தான் கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணாங்களா? ஒரு நன்றி சொல்ல மாட்டியா? நான் ஃபோட்டோ பார்த்து இதான் உனக்கு வடிவாக இருக்குன்னு கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணேன். ஏன்னா படமாக காட்டுறா? அது நான் பிறகு காட்டுறேன். உங்களுக்கு ஆடுதா? பிள்ளை கஷ்டப்படுதாங்க. ரெடியாம்மா? ரைட். சரி நான் இதை கொடுங்க. பிடிங்க. ரைட். ஓகே வேணுமா? ரைட். அப்போ உங்களை தேடி லக்ஷ்மி வந்திருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி பேங்க் மேனேஜர் தானே? அது பார்த்தீங்களா? ஒரு பேங்கை கொண்டு வரேன் நான். குட்டி பேங்க் உண்டு. சரியா? லக்ஷ்மி தேவி. அதுக்கு உங்களுக்கு எல்லா சுவிசங்களும் மலங்கட்டும். எல்லா ஆசைகளையும் வரலையும் மலங்கட்டும். சரியா? ரைட். சூப்பர். பிடிச்சிருக்கா லக்ஷ்மி தேவியா? ரைட். அப்போ சூப்பர். செல்வங்கள் நீங்களே ஆல்ரெடி பெரிய செல்வம் தானே? தேனிலா பந்தல் சேவை. நீங்கள் வந்தால் பிறகு துவங்கினா பந்தல் சேவை. அப்படியா? எத்தனை சொல்லுவீங்க? அது 5 வருஷத்துக்கு பிறகு. என்ன 5 வயசுல? ரைட். நான் பழக்கூடிய பிடிங்கோ. கொஞ்சம் பாரமாக இருக்கும். தேவைப்படலாம். அப்போ நிறைய வெரைட்டியா பழங்கள் வச்சு கொண்டு வந்து நாங்கள் பழங்கள் சாப்பிட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மழை காலங்கள் வருத்தங்கள் நிறைய பரவும். கொஞ்சம் ஆரோக்கியமாக தெம்பாக இருக்கணும் தானே? சரியா? ரைட். பயமாக இருக்கா நான் பேசுறது? நீ பதட்டப்படுற மாதிரி இருக்கு. அப்படித்தானே? வாங்கினியம்மா சொல்லுவா. இவள் எல்லாம் சரியா சொல்றாள். எனக்கு டவுட்டா கிடக்கு. ஓப்பன் பண்ணி பாருங்க. நீங்க அம்மம்மா மாதிரியா? உன்ன மாதிரியா? அவள் உன்ன மாதிரியா? நான் அவளை சொல்றான். ஓமா என்ன கேட்டா?
இப்படித்தான் நீங்க பிறக்கும் போது எடுத்து அவங்க நீங்க பிறந்தோடனே இப்படித்தான் எடுத்தாங்க அம்மா வயதுல இருந்து தெரியுமா? தெரியாதா? ரைட். அப்ப அழகான செடி பியர் பிடிச்சிருக்கா? ரைட். இது வந்து மழை தானே, இப்ப அம்மா போட்டு நசிக்காம இனிமேல் ஏன்னா தனியாக படுக்கிற நீங்கள் அம்மாவோட படுக்கிற நீங்கள் நினைச்சு கொண்டு நீங்கள் அம்மா நசிக்க வேணாம். நினச்சி மூச்சடாக்கி பா வண்டைக்கு கஷ்டப்பட்டுதான். அப்போ இனிமேல் செடி பியரை கொடுத்துருக்கு. சரியா? அம்மா கிட்ட போகக்கூடாது நீ. ஓ மாமனே அம்மா. ரைட். நல்லா இருக்கேன் ரெடி பேர். ஓகே, அங்கே கதையாக வைப்போம். சரி, இந்த கேட்க மூணு கவுனா ஒன்று 2 வேலையம்மா கொஞ்சம் பாரமாக இருக்கு பார்த்து. சூப்பர். வா. அப்போ நிறைய பட்டர்ஃப்ளை பூக்கள் வச்ச மாதிரி ஒரு வடிவான கேக் கொடுத்து விட்ருக்கீங்க. சரியா? அப்போ 3 பந்தல் சேவைக்கு டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். அப்படியே கேக் பிடிச்சிருக்கா? ரைட். அப்போ பெட்டி கேக்காக கொடுத்துருக்கணும். நிறைய பேர் வெளியணுமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியணுமா, அப்படியே எல்லாம் வெட்டி விடலாம் பாதி பாதி ஒவ்வொரு லேயர். சரியா? ரைட். எல்லா பரிசும் வந்தாச்சு, கிட்டத்தட்ட வந்தாச்சு. அப்படியே ஒன்று இருக்கு, அப்புறம் இந்த இதில் ஒன்று இருக்கு. தெரியுமா ஆறு கொடுத்தோண்டு? ஆறு ஓமன்னு ஓமா இல்லையா? உங்களுக்கு தெரியுமன்ற எனக்கு தெரியும். நடிக்கக்கூடாது. தெரியுமா தெரியாதா? தெரியுமல்ல. யார் கொடுத்தது? சித்திக்கு என்ன பேர்? சுஜீபா. சரி, அவா மட்டும் கொடுக்கல, அவா மட்டுமே கொடுக்கல. வேற யார் கொடுத்தது? நான் அக்செப்ட் பண்றேன், அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவா மட்டுமே கொடுக்கல. வேற யார் கொடுத்தது? இல்லை மட்டும்தானா? அவா மட்டும் கொடுக்கல. இதே என்ன சொல்லுமா? மணிக்கூடு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கெஸ் பண்ணது பிள்ளை. மணிக்கூடா? ஷுவரா மணிக்கூடா? ஓரளவு மணிக்கூடு இல்லைன்னா அதை யாரு கொடுப்பான்னு சொன்னா அம்மா கொடுத்துரு. மடிவா இருக்கு முன்னாடி, உனக்கு தான் மடிவா இருக்கு. ஒரு வாரம் ஓப்பன் பண்ணுவா. என்ன மணிக்கூடா? அம்மா ஓடி வாடை, ஓடி ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. அதுக்குதான் நான் கூப்பிடுனேன். இப்ப உணவு போறது கூப்பிடுனேன். என்ன புத்தான் நான் சும்மா வேணா. ரைட். எல்லாரும் கை எடுங்க பாப்போம். வாவ். நீ புள்ளை உருகி கொண்டா. சரி, அப்ப தேர் நிலாவுக்கு அழகான தங்க, அது என்னது? நெக்லஸ். நெக்கன்னா கழுத்து, லெஸ்னா என்ன ஊரில் அவங்கதான். சரி, தங்க ஆபரணம் பிடிச்சிருக்காடா? கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ண அண்ணா செலக்ட் பண்ணா. நீ அப்படி அங்கெல்லாம் யோசிக்காத. நான் தான் இது வா தங்க போங்க போயிடுங்க. பிடிச்சிருக்கா? ரைட். அழகா இருக்கேனே. அப்போ நீங்கள் ஆஞ்ச கோயிலுக்கு போய்க்கிற இதையும் காட்டிட்டு போயிடாங்க, கலவெடுத்துருவாங்க ஒரு. சரியே? ரைட். இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரேம் இருக்குது, கடைசியாக ஒரு சான்ஸ் தான். சரியா சொன்னீங்களா நீங்கள் சொன்ன பேர்? சரியா? பிள்ளை அவள் எல்லாம் ப்ரீப்பேர் இருக்காள். பக்ஸுக்குள்ளே உள்ளே சொல்கிறாள் என்ன நடக்கணும். ரைட். அப்போ திருப்பி காட்டுங்க வேணா ஒருக்கா குடிச்சிட்டு. பூச்சி எல்லாரும் பாருங்க. ரைட். ஹாப்பி பர்த்டே என்று போடப்பட்டு உங்களுடைய பூப்புனித நீராட்டு விழா அன்று எடுத்த புகைப்படம். சரி, அதை அழகாக எடுத்து அழகாக ஆயில் ஃப்ரேம் பண்ணி உங்களுடைய சுஜி சித்தி தான் அனுப்பி விட்டுருக்கான். பிடிச்சிருக்கா? சரி, வந்த கிஃப்டில் எதுவும் ரொம்ப பிடிச்சது? எல்லாமே பிடிக்கும் தான், இல்லாட்டியார் எடுத்துருவாங்க எல்லாரும். அது விஷயம் இல்லை, ஏதாவது ஒன்று கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு பிரேமே. சரி, மிச்சத்தை நாங்கள் ஆடைப்படுவோம். சரி, அப்போ என்ன சொல்ல போகிறீங்க உங்களுடைய சுஜி சித்திக்கு? சரி, பாசம் எழுதி உங்களில் உங்களுக்கு பாசம் வேறு ஆறுக்கு ஆறில் கூட பாசம். ரெண்டு பேர்லையும் சேம் பாசங்க. இப்போ அம்மம்மா முக்கியமா இல்லாட்டி சித்தி முக்கியமான சொல்லுங்க? ஒரு ஆள் தான் சொல்லணும். இது உசுறு மாதிரி போனா சரி. ரெண்டு இப்போ கண்ணு 2 இருக்குது, காது 2 இருக்குன்ற கதை வேணும் அவங்களுக்கு. அம்மம்மாவா சித்தியா?
உண்டு. நானண்டா அம்மா தான் சொல்லுவேன். நானண்டா அம்மா தான் சொல்லுவேன். சித்தி அம்மாளுக்கு அம்மா அப்படியே மௌனியா இல்ல அது வந்து இப்ப அப்படி ஒண்ணு இல்லையம்மா. இப்ப ஒவ்வொரு ஏஜை போதும். எந்த ஏஜ் வந்து கொஞ்சம் கிளாடு வயசு தான் போய் அப்ப சித்தின்ற பிள்ளை இருக்கல அவ தூக்க ஆசை இல்லை அவங்களுக்கு. அவ போவேனப்பா கெடியா கெடியா போனா தூக்கலாம். அங்க அவாவுக்கு பிள்ளையில பார்க்க ஆக இல்லையா போனீங்கன்னா தூக்கி வச்சிருக்கலாம் பிள்ளைய. நான் டெய்லி ஸ்டேட்டஸ்ல பாக்குறேன் பிள்ளைய. ரைட், எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கணும். நல்ல உறவுகள் இல்லையா? ஒவ்வொன்றும் பார்த்து சித்தியை உங்களோட மகளை தான் பார்க்குறான், மூத்த பிள்ளையா பார்க்குறான். சரி, அதனால தான் இந்த மாதிரி ஒன்று பார்த்து அவங்க எதிர்த்து நான் அண்ணன் அடிக்கலாம். எல்லாமே உங்களோட சித்தி தான் பார்த்தது. இந்த கேக் டிசைனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உடுப்பாக இருக்கட்டும், எல்லாமே உங்களோட சித்தி தான் எடுத்து கொடுத்தது. ஹாப்பியா? சரி, சித்திக்கு அது மட்டும் தான் சொல்ல போறீங்களா? தேங்க்யூ மட்டும் தானே வேறு சொல்ல இருக்கு? சொல்லுங்கள். நான் வந்து உங்கள் வந்து பேசாமல் பேங்க் மினிஸ்டர் ஆயிடுறேன். எனக்கு இங்கே சரி வராது. இங்கே இந்த நோட்டு எல்லாம் கசங்க இருக்கு. ஏன்னா சரியா எல்லாத்துக்கும் ஓம் தான். சரி, இப்போ அண்ணாக்கு வந்துட்டு ஒரு பாட்டு படிச்சு காட்டும். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Tenila. Happy birthday to you. May God bless you. Urugo.